அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அம்பிகா ஒர்க்ஸ். நம்மளுடைய சேனல்ல நிறைய தெய்வங்களுடைய ஆயுதங்கள், தெய்வங்களுடைய பெயர்கள், அந்த திருக்கோயில் எங்க இருக்கு, யார் யார் இந்த தெய்வதைகளை வணங்கலாம், என்ன காரணங்களால் அந்த தெய்வதையை வணங்கலாம், எப்போது அந்த மூர்த்தியை வணங்கலாம், எப்படி அந்த மூர்த்தியை வணங்கலாங்கிற தகவல்களை நம்மள தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும். இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடியது ரதசப்தமி. அதாவது 4/2/2025 அன்னைக்கு ரதசப்தமி. இந்த விசேஷங்கள் உண்டு. நம்மளுடைய இந்து மதத்துல நிறைய பண்டிகைகள் உண்டு. அதுக்குண்டான காரணங்களை நம்ம தெரிந்துக்கிறது இல்லை. அப்படி ஒன்று ரதசப்தமியோடைய காரணத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்ச நாட்கள் பின்னோக்கி போகணும். சத்தியலோகம்ங்கிற பிரம்மாவுடைய லோகத்துல பிரம்மா ஒரு கட்டளை நிரூபிக்கிறார். அதாவது சப்த ரிஷிகள், சப்த நதிகள், அஷ்ட வசுக்கள் எல்லாருமே பிரம்மா அந்த இடத்துக்கு வர சொல்லி கோரிக்கை விடுறார். அப்ப அந்த இடத்துல மகாபீஷன்கிற ஒரு அரசனும் அழைக்கப்படுறார். இப்ப சப்த நதியில இருக்கக்கூடிய கங்கையும் அதே இடத்துக்கு வராங்க. இப்ப வாயுதேவனும் அந்த இடத்துக்கு வரார். வாயுதேவனுடைய அதிக பலத்தினால கங்கையுடைய சேலை முந்தானை விலகுது. எல்லா தேவர்களும் பிரம்மாக்களும் தலை குனிந்துறாங்க. மகாபீஷன் மட்டும் கங்கையை பார்த்தபடியாக இருக்கிறார். பிரம்மா இந்த இடத்துல கோபுறார். ஏன்னா கங்கையும் மகாபீஷனை பார்த்து இருந்தாங்க. 2 பேரும் அந்த சலன ரீதிக்கு போயிடுறாங்க. அப்ப பிரம்மா சாபம் கொடுக்கிறார். பூலோகத்துல இருவருமே பிறந்து கணவன் மனைவியாக வாழ்ந்த பின் இந்த சத்தியலோகத்தை உங்களுடைய நிலைப்பாட்டு என்னவோ அதை போய் அடைவீங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துடுறார். இது இப்படி இருக்க, அதே சமயத்துல அந்த அஷ்ட வசுக்கள் யார் யாருன்னா அனிலன் வசு, துருவன் வசு, சோமன் வசு, பிரபாச வசு, பிரத்யும்பன் வசு, தராவசு, அராவசுங்கிற 8 வசுக்கள். அனிலன் வசு காற்றினுடைய ஒரு உபதேவதை. துருவ வசுதான் துருவ நட்சத்திரம். சோமன் வசுதான் சந்திரன். பிரபாச வசுதா வைகரை. நம்ம சந்தியா காலம் சொல்றோம்ல, இந்த ஈவினிங் வேலை, அந்த டைமுக்கு உண்டான தேவதை தான் பிரபாச வசு. பிரத்யும்பன் வசு இந்த ஒளி. தராவசுங்கிறது ஆகாயத்தை குறிக்கக்கூடியவர். அகாராவசுங்கிறது நீரை குறிக்கக்கூடிய ஒரு வசு. இந்த 8 வசுக்களும் என்னன்னா வசிஷ்டரை, சப்தரிஷிகளாகக்கூடிய வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு போய் வணங்குறாங்க. அப்படி வசிஷ்டர் இந்த 8 வசுகளையும் பார்த்து சந்தோஷம் அடைந்து தன்னுடைய காமதேனுடைய அனுகிரகத்தால் அவருக்கு விருந்து படைக்கிறாங்க. விருந்து படைச்சு அந்த 8 வசுகளும் அந்த விருந்துல ரொம்பவே உற்சாகமாக அந்த விருந்துல கடந்து கொண்டு நல்லபடியாக சாப்பிட்டு வீடு திரும்புறாங்க. இந்த 8 வசுல இருக்கக்கூடிய கடைசி வசுவாக இருக்கக்கூடிய பிரபாச வசுவுடைய மனைவிக்கு காமதேனு மேல ஒரு ஆசை. இந்த காமதேனு நமக்கே சொந்தமாயிட்டா என்னன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவனான பிரபாச வசுவுக்கு கோரிக்கை விடுறாங்க. எனக்கு அந்த காமதேனு வேணும், நீங்க எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மனைவியினுடைய பேச்சை கேட்டு பிரபாச வசு இருக்கிற 7 வசுக்களும் சேர்ந்து வசிஷ்டருடைய ஆசிரமத்துல இரவு நேரத்துல சென்று அந்த வசுவை, அந்த காமதேனுவை களவாடிடுறாங்க. வசிஷ்டர் மறுநாள் எழுந்திரிச்சு பாக்குறப்ப அந்த காமதேனுவை காணும். அப்ப தன்னுடைய ஞானதிஷ்டியினால காமதேனு எங்க இருக்கு, யாரால களவாடப்பட்டதுன்னு வசிஷ்டர் அறிஞ்சிடுறார். அப்ப வசிஷ்டர் காமதேனுவ வசுக்களிடம் இருந்து மீட்டு இந்த 8 வசுகளுக்கும் சாபம் கொடுக்கிறார். இது மாதிரி பூலோகத்துல மானிடனாக பிறந்து, அதாவது இந்த ரொம்ப கீழ்த்தனமான எண்ணம், ஒரு பொருளை இன்னொருத்தர்கிட்ட இருந்து அபகரிக்க ஆசைப்பட்டீங்கல்ல, அப்ப பூலோகத்துல மானிடராக பிறந்து எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு திருப்பி நீங்க மேலோகம் அடைவீங்கன்னு சொல்லி வசிஷ்டரும் சாபம் கொடுக்கிறார். அப்ப இந்த 7 வசுகளும் போய் மன்னிப்பு கேட்கிறாங்க. 8வது வசுவும் போய் கேட்கிறார். அப்ப வசிஷ்டர் கோபம் தணிந்து, உங்க 7 பேரை கூட மன்னிச்சிருவேன், மனைவி பேச்சை கேட்டு ஒருத்தன் திருநாம் பாரு, அவனுக்கு தான் பெரிய தண்டனை உண்டு அப்படின்னு சொல்றார். இந்த கடைசியாக இருக்கக்கூடிய பிரபாச வசு தான் பூலோகத்துல மனிதனாக பிறந்து மனைவி மக்கள் இல்லாம ஒரு கோரிக்கையை ஏற்று கஷ்டப்பட்டு பின் மேலோகம் வருவார். இந்த 7 வசுக்களும் துணையாக இருந்தால பிறந்து ஒரு சில க்ஷணங்களுக்கு அதுக்கப்புறம் மரணித்து மேலோகம் அடைவீங்கன்னு சொல்லிட்டு சாபமும் சாப விமோச்சனமும் கொடுத்து அந்த இடத்துல இருந்து வசிஷ்டர் கிளம்புறார். கங்காதேவி அந்த இடத்துக்கு
வர சொல்ல இந்த 8 வசுக்களும் கங்கையிடம் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அம்மா, நான் இது மாதிரி பூலோகத்துல போய் மனிதனாக பிறக்கணும்னு ஆசை. அப்போ உங்களுக்கே நான் மனிதனா வந்து பிறந்துடுறேன். ஏன்னா நீங்களும் எங்களை மாதிரி சாபம் வாங்கிட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கங்கையும் சரின்னு சொல்லிட்டு மகாபீஷன் சந்தனு ராஜாவாக சந்திரகுலத்துல போய் பிறப்பார். அப்ப அவருக்கு நான் மனைவியாக போவேன். அப்ப நீங்க இந்த 8 பேரும் நீங்க வந்து எனக்கு மகனா பிறப்பீங்க. அந்த விமோச்சனத்தையும் நான் கொடுக்கறேன்னு சொல்லி அங்க இருந்து எல்லாரும் பூலோகத்துக்கு பிறக்கிறாங்க. மகாபீஷன் தான் சந்தனு மகாராஜாக சந்திரகுலத்துல வந்து பிறக்கிறார். தேவரத்தனுடைய பையன் சந்தனுடைய கதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். சந்தனு மகாராஜாவுடைய அப்பா தேவரதன், அவருக்கு ஒரு நாள் அந்த சபையில இருக்க சொல்ல தேவகங்கை வந்து காட்சி கொடுக்கறாங்க. தேவகங்கை வந்து தன்னுடைய குழந்தை ரூபத்துல வந்து வலது மடியில அவர் அழகா கங்கைய தூக்கி வச்சு குழந்தையாக பாவிக்கிறார். அப்ப தேவகங்கை வந்து தேவியோடைய ரூபம் எடுத்து ஒரு வரம் கொடுக்கறாங்க. என்னன்னா, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பையனுக்கு நான் வந்து மனைவியாக வருவேன் அப்படின்னு ஒரு உன்னதமான வரத்தை கொடுத்து தேவி அங்க இருந்து மறைகிறாங்க. அதுக்கப்புறம் சந்தனு மகாராஜா பிறக்கிறார். அதே நதிக்கரையில போக சொல்ல அவர் கங்கையை பார்க்கிறார். கங்கையை பார்த்துட்டு தன்னுடைய மனைவியாக காந்தர்வ மனம் புரிகிறார். அப்ப கங்கை ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என் பேரு தெரியும், ஆனா நான் என்ன பண்ணாலும் நீங்க கேட்கக்கூடாது. என் ஆசைக்கு கட்டுப்பட்டு தான் நீங்க இருக்கணும். இதுக்கு சம்மதம்னா காந்தர்வ திருமணம் செய்யலான்னு கங்கை கோரிக்கை வைக்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவரு திருமணம் பண்ணிக்கிறார். திருமணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் முதல் குழந்தை பிறகு கங்கை அதை எடுத்து ஆத்துல வீசுறாங்க. அது மாதிரி 7 குழந்தைகள் இந்த அஷ்ட வசுக்கள்ல அலிலன், துருவா, சோமன், பிரத்யும்மன், தாரா, ஹாஹா இந்த 7 வசுக்களும் போய் நதிய கரையில போட்டுறாங்க. சந்தனு எதுவும் கேட்கல. இந்த கடைசி வசு பிரபாச வசு பிறந்த உடனே நதியில போடுறப்ப சந்தனுக்கோ வந்து நிறுத்து, 7 குழந்தைகளை வந்து நீ நதியில போட்டு கொன்னுட்ட, இந்த ஒரு குழந்தையாவது நான் வளர்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே கங்கை அந்த இடத்துல இருந்து மறைகிறாங்க. ஏன்னா அவங்க சொன்ன வாக்கு முன்னாடி நீங்க யாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருந்து மறைந்துருவேங்கிற கோரிக்கையோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்ப பீஷ்மர் வந்து பிறக்கிறார். பீஷ்மர் பிறந்தக்கப்புறம் கங்கை வந்து வளர்க்குறாங்க. பரசுராமரிடம் சிஷியனாக பீஷ்மரை சேர்த்து அவருக்கு எல்லா விதமான கலைகளையும் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு பீஷ்மர் சந்தனு மகாராஜாவிடம் நல்ல ஒரு வாலிபனாக வந்து சேர்றார். தன்னுடைய அப்பாவுடைய ஆசைக்கு ஏற்ப மச்சக்கன்னிய திருமணம் செய்ததுக்காக நான் இனிமேல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த அஸ்தினாபுரத்துக்கு ஒரு சேவனாக இருந்து எல்லா விதமான விஷயங்களும் செய்வேன்னு மிகப்பெரிய ஒரு பிரகடனை எடுக்கிறார். அதனால அவருக்கு பீஷ்மர் பெரிய ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார். இந்த தவம் மாதிரி இந்த வாழ்க்கையை எடுத்ததால பீஷ்மருங்கிறது பெயர் தான் அவருக்கு வருது. அவர் உண்மையான பெயர் தான் தேவரதன். அப்ப சந்தனு பீஷ்மருக்கு ஒரு வரம் கொடுக்கிறார். நீ எனக்காக உன்னுடைய இளமை போகம் எல்லாத்தையுமே நீ தியாகம் பண்ண, அப்போ உனக்கு ஒரு வரம் தரேன். காலதேவன் எனக்கு வரம் கொடுத்தார், அதை நான் உனக்கு தரேன். நீ எப்ப நினைக்கிறியோ அப்பதான் உனக்கு மரணம்ங்கிற ஒரு உன்னதமான வரத்தையும் பீஷ்மருக்கு சந்தனு மகாராஜா கொடுக்கிறார். அதுக்கப்புறம் நாட்கள் செல்லுது. மச்சகன்னியோடைய 2 புத்திரர்களுக்கு ஒரு புத்திரனுக்கு பெண் தேடி அவர் காசிராஜம் போறார். அந்த அம்பாலிகா இந்த 3 பெண்களையும் தன்னுடைய தம்பிக்காக கூட்டிட்டு வர்றதுக்காக அந்த சுயம்பரத்துக்கு போறார். அப்ப அவருடைய ரதத்தினுடைய சாரதி பெயர் அதிரதன். ரொம்ப வேகமாக ரதத்தை செலுத்தினால அதிரதன் அவருக்கு பெயர். அதிரதன் பீஷ்மரை கூட்டி கொண்டு போக சொல்ல ஒரு சர்ப்பம் வந்து குறுக்க வந்துடுது. அப்ப பீஷ்மர் என்ன பண்றார், தன்னுடைய வில்லினால அதை எடுத்து அதை அப்படி தூர போடுறார். அவரு அந்த போற செயலின் காரணமாக கவனிக்காம அந்த பாம்பை போட்டதால ஒரு முள் செடியில போய் அந்த பாம்பு சிக்கிறது. அப்ப அந்த சர்ப்பம் சாபம் கொடுக்குது. யாரு? பீஷ்மருக்கு. வாழ்வினுடைய ஒரு ஏதாவது ஒரு பகுதியில இல்ல கடைசி பகுதியில என்ன மாதிரியே முள் படுக்கையில நீங்க கிடப்பீங்கன்னு அந்த சர்ப்பம் பீஷ்மருக்கு சாபம் கொடுத்தது. பீஷ்மரும் அதை தெரிஞ்சுக்கிறார். அதுக்கப்புறம் போறார், காசிராஜம் போறார். அந்த 3 பெண்களையும் எடுத்து தன்னுடைய தம்பிக்கு வந்து கட்டி வைக்கிறார். அதுக்கப்புறம்
3 விதுரன், திருதராஷ்டிரன், பாண்டு இந்த 3 பசங்க பிறக்கிறாங்க. அவங்களுக்கு பசங்க பிறக்கிறாங்க. மகாபாரத போர் வருது. அந்த போருக்கு காரணமாக்கக்கூடிய அந்த சபையில பாஞ்சாலிக்கு ஏற்பட்ட அநீதியை கேட்காம அமைதியாக இருந்த காரணத்தினாலவும், அந்த அவர் முன்ஜென்ம கருமாவாக இருக்கக்கூடிய அந்த காமதேனுவை திருட்டின பாவத்தினாலையும் ஒரு சர்ப்பத்தை எடுத்து அந்த முள் செடி மேல போட்டதாலவும் அவர் என்ன பண்றா, அர்ஜுனுடைய அந்த அம்பு படுக்கையில பீஷ்மர் கிடத்தி கிடக்கிறார். இந்த வேதனைக்கு அவர் காரணமாகிறார். பீஷ்மர் மனிதனாக பிறந்தப்ப நல்ல ஒரு தபஸ்வினியாக இருக்கிறார். நல்ல கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கையை மேற்கொள்றார். இருந்தாலும் முன்ஜென்ம கருமாவின் காரணமாக அவர் இந்த பிரச்சனைக்கு உட்கொள்ளப்படுறார். அப்ப கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துக்கு வர இந்த அஷ்டவசுகளும் மேலே இருந்து கூப்பிடுறாங்க. போதும் பிரபாசா, நீ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட பூலோகத்துக்கு, நீ மேலோகம் சேரு, உன்கிட்ட தான் வரம் இருக்கே அப்படின்னு சொல்றார். அப்பதான் பீஷ்மருக்கு அந்த வரம் இருக்கிற ஞாபகமே வருது. அப்ப காலதேவனை கூப்பிட்டு என்னோட உயிரை எடுத்துக்கோங்க, என்னால இந்த அம்பினுடைய வழி தாங்க முடியலன்னே அப்ப காலதேவன் இந்த சர்பனத்தினுடைய கதையை அவர் நினைவு கூர்றார். இந்த சர்பம் சாபம் விட்டதால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க இருந்தாகணும், ஆனால் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே நான் கண்டிப்பா உங்களை நல்ல வகையில கூட்டிட்டு போறேன்னு காலதேவன் சொல்லிட்டு அந்த இடத்துல மறைகிறார். அப்ப கிருஷ்ண பரமாத்மாவை பீஷ்மர் நினைக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா அந்த இடத்துக்கு அவர் விமோச்சனம் சொல்றார். இப்ப பீஷ்மர் கேட்கிறார், அதாவது புத்திரர்கள் இல்லாதவருக்கு சொர்க்க பிராப்தி கிடையாது அப்படின்னு கேட்கிறார். அப்ப கிருஷ்ணனும் சொல்றார், நீங்க பிரபாச வசு, மனிதனாக பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் சொர்க்க பிராப்திக்கு நீங்க பண்ணணும். நீங்க போய் உங்க அஷ்டவசூக்கள் உண்டான வேலையை தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கு எதுக்கு சொர்க்க பிராப்தி உங்களுக்கு வேணும்? சரி, இருந்தாலும் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் சொல்றேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். உத்தராயண காலம், அதாவது 2 காலங்கள், உத்தராயணம் தட்சிணாயனம்னு உண்டு. சூரியன் வடக்கு நோக்கி பயணம் கூடிய நாட்கள் உத்தராயணம். அப்புறம் வடக்குல இருந்து தெற்கு நோக்கி பயணக்கூடிய காலம் தட்சிணாயனம். உத்தரம்னா வடக்கு, தட்சிணம்னா தெற்கு. அப்ப சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காலம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா உங்களுக்கு இந்த ராசி கட்டத்துல பாக்குறப்ப இந்த உத்தராயணம் காலம் எப்படி ஆரம்பிக்கும்னா மகர மாசம் தான், மகர சங்கரத்திங்கிற இந்த மாசத்துல இருந்து அடுத்ததாக வரக்கூடிய ஆடி மாசம், கடக மாசம் வரைக்கும் தான் உத்தராயண காலம். இந்த 6 மாதங்கள். அதுல சூரியன் உச்சமாக கூடிய ராசி மேஷம். அவருதான் அப்ப சூரியன் அப்ப பலம் பெறுவார். நீங்க கடகத்துல இருந்து அவர் அவரோகண பாதை, அதாவது துலாத்துல சூரியன் நீச்சம் ஆயிடுவார். அப்ப அவரோகண பாதையில சூரியன் போவார். சூரியன் தான் ஆத்மகாரகன், உங்களுடைய ஆத்மாவுடைய காரகன் சூரியன். அப்ப முன்ஜென்ம ஆத்மாவா இருந்த பிரபாச வசுக்கு ஆத்ம ரீதியான கருமாதை இப்ப அணிஞ்சிட்டு இருக்கார். அப்ப அந்த ஆத்மஸ்வரூபனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் தான் இதுக்கு விமோச்சனம் கொடுப்பார். அப்ப வடக்கு நோக்கு பயணிக்கக்கூடிய காலத்துலதான் சூரிய பகவான் பலம் பெற தன்னுடைய உச்ச வீட்டை நோக்கி சுவாமி போறார். அவரோ ஆரோகண பாதையில அவர் போறார். ஆகையினால இந்த உத்தராயண காலத்துல அந்த சர்ப்பத்தோடைய சாபமும் விடுபட்டு நீங்க நல்பிராப்தி அடைவீங்க. உங்களுக்கு புத்திரர்கள் இல்லை, நீங்க கவலைப்பட வேணாம். இந்த ரத சப்தமி, அதாவது சப்தமி திதியில தான் அவரு இந்த விமோச்சனத்தை தெரிஞ்சுக்கிறார். சூரியனும் முழுமையா இந்த மகர சங்கரத்தி தை மாதத்துல பிறந்தாலுமே அந்த சப்தமி திதியில தான் தன்னுடைய தேரை முழுமையா வடக்கு நோக்கி பிரயாணிக்கக்கூடிய அந்த தன்மை வருது. அதனால சப்தமி திதியில பீஷ்மர் தெரிஞ்சுக்கிறார். அஷ்டமி திதி, அதாவது சப்தமி முடிகிற நேரத்துல அவருடைய உயிரை திறந்து அவர் மேலோகம் அந்த பிரபாசவசு நிலையை அணைஞ்சிருவார். அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி தான் கொண்டாடுவோம். அப்ப யாரெல்லாம் உங்களை மனசுல நிறுத்தி ஸ்நானம் பண்றாங்களோ அவங்க எல்லாமே உங்களுக்கு பசங்க. யாருக்கு? பீஷ்மருக்கு. நம்ம எல்லாம் யார ஒரு மனசை நினைச்சு நம்ம குளிக்கிறோமோ, அந்த இடம் எருக்கம் இலையை வச்சு நம்ம குளிக்கிறோமோ, இப்போ பீஷ்மருக்கு நம்ம பசங்களா ஸ்நானம் பண்ற மாதிரி அவருக்கு ஆத்ம சாந்திக்காக நம்ம வரக்கூடிய ஒரு தினம். சரி, அப்ப இந்த விஷயத்துக்கு என்ன காரணம்? யார் உங்களுக்கு நெருங்கிய ஒரு நபர் தப்பான விஷயத்தை அவங்க கேட்டாலுமே அந்த விஷயத்தை செய்யக்கூடாது.
பிரபாச வசு தன்னுடைய மனைவியினோட ரொம்ப விருப்பமா கேட்டதால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டார். அப்ப உங்களுக்கு பிடிச்சவங்க கேட்டது தப்புன்னு தெரிஞ்சாலும் அந்த விஷயத்த செய்யக்கூடாது. 1. 2வது, பீஷ்மர் ரொம்ப வேகமா ஒரு விஷயத்துக்கு போறப்ப நடுவுல ஒரு பிராணியை துன்புறுத்திட்டு போனார். அதை அவர் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம தான் பண்ணார். இருந்தாலும் அந்த உயிர் துன்புற்றுது. அப்ப நிகழ்கால கருமாக்களும் உங்களுக்கு வழிவகை அதோடைய பலனை கொடுக்கும். அப்போ ஒரு விஷயத்த அவசரத்துல செய்யாம நிதானமா செய்யணும். அதுவும் உங்களுக்கு நல்ல தன்மையை கொடுக்கும். அப்பதான் உங்க ஆத்மாவுக்கு அது வழிவகை சொல்லும். நீங்க முக்திங்கிற நிலைக்கு போவீங்க. இந்த இடத்துல பாம்பும் ஆசையை குறிக்கக்கூடிய விஷயம்தான். ராகு தான் உங்களுக்கு இந்த மோகத்தை, அந்த பெண் மோகம்ங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியவர் ராகு, சுக்கிரன், இந்த மாதிரியான கிரகங்கள் தான் கொடுக்கும். அப்ப இது மாதிரி தன்மையில இருந்து நீங்க வெளிப்படணும். நல்ல தபஸ்வியாக இருந்தாலும் கர்மா உங்களை தொடரும். இந்த விஷயங்களை நினைவு கூறறதுக்கும் சலன புத்தி, நீங்க எந்த நிறத்திலையும் கண்ணியமாக இருக்கணும். ஒரு நபரை பார்த்து நம்ம அவ்வளவா அட்ராக்ஷன் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களையும் முன்குறித்து தான் இந்த ரதசப்தமிங்கிற ஆத்ம காரகனாகக்கூடிய சூரியனுடைய வழிபாடாக பீஷ்மரையும் சூரியனையும் வழிபடக்கூடிய நாளாக தான் இந்த ரதசப்தமி தினம் ரொம்பவே விசேஷமான தன்மையில இருக்கக்கூடியது. இந்த சூரிய புராணத்துல விஷ்ணு தான், அதான் எனக்கு விஷ்ணு உடைய அம்சமாக கூடியவர் தான். அதனால்தான் சூரியனுக்கு சூரிய நாராயணன்கிற ஒரு பெயரே உண்டு. அப்படி விஷ்ணுவுடைய இன்னொரு ரூபமாக கூடிய சூரிய நாராயணாக வழங்கக்கூடிய தேவதையாகவும் நம்ம பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கீங்களோ அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துல பிறந்திருக்கீங்களோ, யார் யாருக்கு 2வது வீட்டுல சூரியன் இருக்காரோ, இப்ப கடகராசிக்கு 2வது வீட்டுல சிம்மம், அப்ப கடகராசியில பிறந்தவங்களுக்கும் மேஷம் ராசியில பிறந்தவங்களுக்கும் தனுர் ராசியில பிறந்தவங்களுக்கு 9ஆம் அதிபதி சூரியன் சிம்ம வீடாக வரும். அப்ப யார் யாருக்கு 2ல சூரிய பகவான் இருக்காங்களோ இவங்க எல்லாருமே வணங்கக்கூடிய ஒரு உன்னதமான தினம் தான் இந்த ரத சப்தமி. உங்க அருகில் உள்ள ஆலயத்துல கூடிய சூரிய பகவானை தரிசிங்க. இல்ல காலையில உதயமாற உதய சூரியனை தரிசனம் பண்ணுங்க. எல்லா விதமான கஷ்டங்களை இருந்து நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு ஆத்ம ஞானத்தோட எந்த ஒரு சபலமும் சலன புத்தியும் இல்லாம வாழ்க்கை தொடருங்கிறது உன்னதமான நம்பிக்கை. இதை அனைவரும் பின்பற்றுமாறு நான் உடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் சூரிய புராணத்தினுடைய தொடர்பும் இன்னும் நிறைய விசேஷங்கள் உண்டு. அந்த விசேஷங்களுடைய தன்மைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். நன்றி.